இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுங்க. செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. இதை பார்த்துட்டு அதையும் பார்க்காதவங்க வந்து பார்த்துருங்க. இந்த இந்த எபிசோடில் வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு பாட்டி வந்து பயங்கரமாக காமெடியெல்லாம் பண்ணி விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அழகரோட ஃபேமிலியெல்லாம் வந்து பயங்கரமாக ட்விஸ்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அழகர் வந்து கால் மேலே கால் போட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு மல்லாந்து படுத்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு பாட்டி வராங்க. பாட்டி வந்தோடனே ஹலோ யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் கேட்காங்க. என்னது யார் நானா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் பலார்னு ஒரு அறை அரைஞ்சிடுறாங்க. பலார்னு அறை அரைஞ்சவொடனே யாரா இது நம்மளே அரைஞ்சிட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து உள்ள ஆண்டாள் வராங்க. வந்தவொடனே பாட்டி அப்படின்னு வராங்க. அவங்க கன்னத்தில் ஒரு அறை டமார்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சவொடனே அவங்களும் அமைதியாகிடுறாங்க. எங்கே அந்த தர்மலிங்கம் தர்மலிங்கம் இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து உள்ளே வராங்க. வாங்கம்மா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. அவர் கன்னத்தில் ஒரு வப்பு. அவரும் அந்த அரண்டு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த வெளுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழகர் பார்த்துக்கிட்டு இருந்தா அது யாருன்னு பார்த்தா நம்ம ஆண்டாளோட பாட்டி, அதாவது தர்மலிங்கத்தோட அம்மா. கடைசியில் என்னடா என்கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லலை, ஒடுகாலி கழுதை யார் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவனையா கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆண்டாளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டாளை திட்டினவொடனே அழகர் சிரிக்காரு. என்னடா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்ணத்தில் ஒரு ஒப்பு வச்சோடனே அவர் கப்பு சிப்புன்னு ஆகி போயிடுறாரு. பயங்கரமாக காமெடியாக இருந்துச்சு இந்த எபிசோடு வந்து. இவரை அடித்தவொடனே அழகர் அடித்தவொடனே ஆண்டாளுக்கு ஒரே பயங்கரமான சந்தோஷம். அவங்க ஒரு பக்கம் சிரிக்காங்க. திருப்பி போய் ஆண்டாள் ஒரு பக்கம் கன்னத்திலே பாட்டி வச்சிச்சு. உடனே ஆண்டாள் அமைதியாகிடுறாங்க. அமைதியானவொடனே ஏமா என்னம்மா வந்ததுமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பிள்ளையை வளர்த்து வச்சுருக்க, எவனையோ ஒருத்தனை கூட்டி வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுறது, நம்ம சொல்கிறத யாருமா கேட்குறா அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் சொல்கிறாங்க. நீ அப்படி பிள்ளையை வளர்த்து வச்சுருக்க, சரி ஆனதான் ஆகிப்போச்சு, அவங்களுக்கு எதுவும் சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னம்மா சடங்கு சம்பிரதாயத்தை பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே டக்குன்னு கட்டைப்பையை ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த பையை திறக்காங்க. இந்தாங்க இதில் புது வேஷ்டி புது சட்டையெல்லாம் இருக்குது, உனக்கு இதை கட்டிட்டு வா, நீ போய் இந்த சேலையை கட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இவங்களுக்கு போய் என்னம்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விறுவிறுன்னு வந்து திருப்பி தர்மலிங்கத்துக்கு ஒரு அடியை போட்டுறாங்க. கன்னத்தில் அமைதியாகிடுறாங்க. டேய் நான் சொன்னால் சரியாக இருக்கும்டா, ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் சரிதான், ஊர் வாயெல்லாம் அடக்க முடியாது, நம்ம தான் நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கணும், போங்க போய் டக்குன்னு போய் ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உள்ளே 2 பேர் ட்ரெஸ்ஸு உடுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஒரு அழகர் ட்ரெஸ்ஸை மாற்ற போகிறாரு. நம்ம ஆண்டாள் வந்து அழகரை வந்து இந்த ரூமை விட்டு வெளியில் போ, நான் வந்து ட்ரெஸ்ஸு மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நான் எங்கெங்கே போய் மாற்றுறது, இருக்கிறது ஒரு ரூமு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாட்டி வந்துடுறாங்க. என்னடி புருஷன் முன்னாடி ட்ரெஸ் மாற்றுறதுக்கு உனக்கு என்ன குறைச்சல், ஒழுங்காக மாற்றி டக்குன்னு வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே 2 பேர் வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தோடனே சாமி கும்பிட்றாங்க. ஒழுங்காக போய் உங்கள் அப்பன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க, ஒழுகாலிக்கிறத நீயும் போய் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி அழகர் வேறு திட்டுறாங்க. சரி என்ன பண்ணுறது, 2 பேரும் சொல்லிவிட்டு 2 பேர் காலில் வந்து வாங்குறாங்க. இந்தாடா திருநீர் வச்சு விட்றா அப்படின்னு சொன்னோடனே தர்மலிங்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. வச்சு விட்றான்னுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி மிரட்டுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு தர்மலிங்கம் வந்து 2 பேர் திருநீரெலாம் வச்சு விட்றாங்க. சரி போய் பவித்ரா போய் பாலும் பழத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க போய் ஒரு கிளாஸில் வந்து பாலையும் பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கூலாக வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஊட்டுடி அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம ஆண்டாள் வந்து அழகருக்கு வந்து ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விட்றாங்க. அதுக்கடுத்து வந்து என்னடா நீயும் பார்த்துக்கிட்டு இருக்க, ஊட்டுறா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அழகரை ஊட்டி விட்றாங்க. ஆண்டாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி உங்கள் அப்பா அம்மா அங்கே அவனுக்கு போன போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை பாட்டி அவங்கெல்லாம் வந்தால் பிரச்சனை ஆயிடும், அதெல்லாம் தேவையில்லை, என்ன அவனை இங்கே இங்கே விட்டுலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கானா, அவனை கூப்பிடு நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம அழகர் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போடுறாங்க. அவங்க அப்பா வந்து ஃபோன் எடுக்காரு. ஹலோ உன்னை தான் இந்த தலைமூலிக்கிட்டேன், நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னடா, எதுக்குடா ஃபோன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் கிடையாதுடா, நான் வேறு ஒரு பாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் உனக்கு சொல்ல தேவையில்ல, உனக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுக்கேன், அதுக்குள்ளே வந்து நீ உன் பையனை எங்கே விட்டையோ மேய விட்டையோ அந்த இடத்துக்கு நீ வந்து சேர்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க. என்னது மேய விட்டேனா, ஒழுங்காக வார்த்தையை அளந்து பேசுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து அழகரோட அப்பா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றுடா உனக்கு அளந்து பேசுகிறது, இப்படி ஒரு பையனை பெற்று வச்சுக்கிட்டு உனக்கு என்ன மரியாதை கண்டி கிடக்கு, சாயங்காலத்துக்குள்ளே இங்கே வந்து சேர்ற, இல்லைன்னா உன் பையனை கூட்டு போயிடுவேன் எங்கள் ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ஆண்டாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதிக்கிட்ட. பாட்டி வந்து பயங்கரமாக ரகலையெல்லாம் பண்ணிடுச்சுடி, அவங்க வீட்டுக்கு வேறு ஃபோன் போட்டாங்க, அவர் வேறு வர்றாங்களாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அழகர் வந்து வராரு. ஏங்க பாரதி உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே சரி நான் வேணால் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் போகிறாங்க. இல்லைங்க மெயினாக அவங்ககிட்ட தான் சொல்லணும், அதாவது எங்கள் வீட்டிலேருந்து வராங்க, அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என் மைண்டை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அடுத்த ஊரில் இருந்து அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. அழகரோட அப்பா அம்மா வந்தவொடனையும் இவங்க வந்தோடனே என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு ஆண்டாள் விறுவிறுன்னு போய் காலில் விழுக போகிறாங்க. இவங்க காலில் தான் நான் விழுகணுமா, அதெல்லாம் விழுக முடியாது, ஓடுகாலி பையனை பெற்று வச்சுக்கிட்டு இவங்க காலில் நான் விழுகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா அது கனவு.
அவங்க நின்றுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா போய் ஆசீர்வாதம் வாங்குடா அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து மிரட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக காலுக்கு குனிய போகிறாங்க. டக்குன்னு அவங்க அப்பா எழுந்திரிச்சு அழகர் அடி அடின்னு வெளுத்துடுறாரு. வெளுத்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை இந்த வீட்டிலேயே விட்டுட்டு போனோம், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போக தான்டா வந்தேன், உன்னை கூட்டு போகிறதுக்கெலாம் வரலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோ நேரம் பாட்டி தடபுடலாம் எல்லாத்தையும் ரவுண்டு கட்டிக்கிட்டு இருந்த பாட்டி அவர் ஒரு அடித்தவனே பம்மிருச்சு. பாட்டி ஐயா என்னையா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அம்மா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் பேசாமல் இருங்க, என் மகன்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்னத்தில் அரைஞ்சிட்டு இந்த வீட்டிலே இருந்துக்கோ, ஏன்னா எங்கேயாவது போ, ஆனால் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வந்து போயிடுறாரு. அடுத்து வந்து நம்ம இவங்க ஆண்டாளோட அப்பா வராங்க. பாத்தியாமா அவள் குடும்பத்திலேயே இவன் வந்து ஓடுகாலி பையனா, இவனை அவங்க வீட்டிலே சேர்க்க மாட்டேக்காங்க, அதனால தான் தந்திரம் போட்டு இவளை கரெக்ட் பண்ணியிருக்கான். அவளும் இவனுக்கு சரின்னு சொல்லிட்டு 2 பேர் ஓடுகாலி கிழதையை ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஊருக்குள்ளே மானத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆண்டாளோட அப்பா வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. செகண்ட் எபிசோடு வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க.